வணக்கம் நண்பர்களே. இந்த சேனல் ஏஆர்விலோஷன் வாய்ஸ் அண்ட் வியூஸ் என்று சொல்லி என்னுடைய குரல்களும் என்னுடைய எண்ணங்களும் பதிவு செய்யப்படுகிற ஒரு இடமாக வழமையாக செய்திகள் வெளிக்காட்டு என்று சொல்லி அதுக்கு வடிவமைக்கப்பட்ட அந்தந்த சேனல்கள் 2 இருந்த போதிலும் கூட என்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள, சாதாரணமாக நாங்கள் கேஷுவல் டோக்கன்னு சொல்லுவோமே அப்படி நினைக்கின்ற விடயங்களை பேசிக்கொள்ள, மனம் திறந்து என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, இல்லாவிட்டால் நான் யோசிக்கின்ற, நினைக்கின்ற, விரும்புகின்ற விடயங்களை உங்களோடு கலந்து பேசுவதற்கு இந்த சேனலை ஆரம்பித்திருந்தேன். என்றாலும் 2-3 காணொளிகள், அதுக்கு பிறகு நீண்ட கால விடுமுறை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த சேனலிலிருந்து. இப்போது தூசு தட்டி ஒரு சில விடயங்களை பேசலாம் என்று வந்திருக்கிறேன். இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்த காணொளியை பதிவு செய்கின்ற வேளையில், நாளை ஏப்ரல் 23 எல்லா உலக வாழ் தமிழர்களுக்கும் அது ஒரு முக்கியமான நாளாக அமைய போகிறது. காரணம், தமிழ்நாட்டிலே சட்டசபை தேர்தல் இடம்பெற போகிறது. இதை பற்றி ஏற்கனவே அலசி ஒரு அவதானிப்பாடனாக, கருத்து கணிப்புகளின் தொகுப்பாக இந்த சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது, யார் யாருக்கு எப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, இப்படியான விடயங்களை பற்றி ஒரு தனி காணொலியோடு செய்தி காணொலியாக பதிவு செய்திருந்தேன். எல்லாம் அதிலே நிறைய விடயங்களை உள்ளடக்க முடியவில்லை. என்னுடைய தனிப்பட்ட மன உணர்வுகளை அதிலே நான் பேசவில்லை. எல்லோருக்கும் ஒரு அரசியல் உணர்வு இருக்கும். அதுபோல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு சில விடயங்களை தங்களது மனதிலே வைத்திருப்போம் எல்லோருமே. அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கால நேரம் வரும். இந்த அரசியல் உணர்வு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அந்த அரசியல் கருத்தானது வேறுபடக்கூடியது. இப்போ சில விடைகளில் நான் நினைக்கின்ற ஒரு விடயம் உங்களில் ஒரு சிலருக்கு உடன்பாடாக இருக்கலாம். ஒரு சில விடயங்களில் கருத்தொருமைப்பாக இருக்கும். ஒரு சில விடயங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் கருத்து மாறுபாடோடு இருப்போம். எனவே இந்த தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரையிலும் நாங்கள் நினைக்கின்ற விடயங்களை ஒரு சில சமூக வலைத்தள பதிவுகளில் நாங்கள் பதிந்திருப்போம் அநேகமானோர். இல்லாவிட்டால் இது என்னத்துக்கு எங்களுக்கு, நாங்கள் இலங்கை அரசியலை மட்டும் பார்ப்போம், தமிழ்நாட்டு அரசியலை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நாம் பொதுப்படையாக சொல்வது போலவும் உங்களில் ஒரு சில முடிவெடுத்திருப்பீர்கள். இலங்கை மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு இந்த தேர்தல் என்ன காரணத்தால் முக்கியத்துவமாகப்படுகிறது, இதன் காரணமாக இது சுவாரஸ்யமாக இருக்கிறது, வழமையை விட ஏன் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சொன்னால் 2 பேரால் தான். ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், செந்தமிழன் சீமான், எங்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, எங்கள் அண்ணனை பற்றி பேசி வருபவர் என்று அவருக்கு ஒரு தனி மரியாதையும் ஒரு அன்பும் ஒரு பரிவும் எங்கள் மத்தியில் பல பேருக்கு இருக்கிறது. பல பேருக்கு விமர்சனங்களும் இருக்கிறது. 2ஆம் அவர் ஒரு நடிகராக எங்களால் வாரி அணைத்து அரவணைக்கப்பட்ட ஒருவர், ஒரு நட்சத்திரமாக இருந்து இப்போது அரசியலாளராக, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மாறியிருக்கின்ற நடிகர் விஜய். இந்த 2 பேர் பற்றிய புரிதலோடும் 2 பேருக்கான விருப்பத்தோடும் சமூக வலைத்தளத்தில் சண்டைகளை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே தேர்தல் பிரச்சாரமெல்லாம் நேற்று ஓய்ந்த பிறகும் கூட இன்று வரை, இந்த ஒளிப்பதிவை நான் செய்கின்ற நேரம் வரை எங்கள் சமூக வலைத்தளத்தில் இருந்தால் சண்டை. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குமான சண்டை அல்லது, அவர்களை பற்றியும் ஒரு சில விமர்சனங்களும் ஒரு சில ஆதரவு கருத்துக்களும் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் மு.க. ஸ்டாலினுக்காக கட் அவுட் வைத்த கதையையும் பார்த்தேன், படங்களையும் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முதலே திருநெல்வேலி சந்தையிலும் நல்லூரிலும் சீமானுக்கான பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பதையும், இந்த யாழ்ப்பாணத்தில் எங்கேயோ ஒரு கடற்கரை பகுதியிலே விஜய்க்கான தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறட்டும் என்று கட் அவுட் வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் விஜய் சண்டை தான் இங்கே அதிகமாக பேசப்படுகிற விடயம். இதில் நீங்கள் யார் பக்கம் வந்து என்னிடம் கருத்துக்களை கேட்டு நிறைய பேர் மென்ஷன் செய்து, இல்லாவிட்டால் மெசேஜ் அனுப்பி அன்பு தொல்லை கொடுக்கின்ற பல பேரும் இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் வருவதற்கிடையில் ஒரு சில விடயங்களை பேச வேண்டும் என்று யோசித்தேன். கொஞ்சம் நீளமாக நீட்டி முடக்கி பேசுவது தான் நம்ம வழக்கம். அது உங்களில் ஒரு சிலருக்கு பிடிக்கும். நாம் வானொலி காலத்திலிருந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை, மிக முக்கியமான கருத்துக்களை சில வழிகள் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருந்தால் சுருக்கமாக, இல்லாட்டால் விளக்கமாக சொல்ல வேண்டியிருந்தால் விளக்கமாக சொல்லித்தான் முடிப்பேன். எனவே என்னுடைய இந்த சேனலிலும் அது போன்ற கருத்துக்களை தான் சொல்வதற்காக இந்த காணொலியை பயன்படுத்தலாம் என்று யோசிக்கிறேன். இதில் நான் சொல்கின்ற விடயங்களில் உங்களுக்கு முழுக்க உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அப்படியான விடயங்களை நீங்கள் எதிர்மறையான கருத்துக்களையும் பதிவு செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் நான் சொல்கின்ற கருத்துக்களோடு உடன்படுவோர் மேலதிகமாக எனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் அதையும் மறக்காமல் கருத்துக்களாக பதியுங்கள். பொதுவாக தமிழ்நாடு என்று வந்தாலே எங்களுக்கு ஒரு தனியான பாசம் இருக்கிறது. ஈழத்தமிழருக்கு, உலகெங்கும் வாழும் தமிழருக்கு 2 தமிழ் பிராந்தியங்கள் தான் எங்களுக்குன்னு சொந்தமானவை என்று சொல்லக்கூடியவை, உரிமையோடு சொல்லக்கூடியவை. மலேசியா, சிங்கப்பூரில் எம்மவர்கள் இருந்தாலும் கூட, மலேசியாவில் தனி தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஊர்கள் இருந்தாலும் கூட, தமிழ்நாடு மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகம், இந்த இடங்கள் தான் எங்களது தமிழ் பிரதேசங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடியவை. இதனால் தான் தனித்தமிழிடம் என்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்த வேளையில் தமிழ்நாட்டின் ஆதரவிலே எங்களுக்கு இருந்தது. அதன் காரணமாக இன்னும் இந்த உறவு எங்களுக்கிடையில் இறுக்கமாகி போனது. ஆனால் இதன் காரணமாகவும் எங்களுக்கிடையில் இப்பொழுது பெரும் பிளவு, கருத்து வேறுபாடுகள் இங்கே இருப்பதை பார்க்கிறோம்.
தமிழ்நாட்டில் உள்ள நண்பர்கள் பல பேர் எங்களை தீவுக்காரன் என்று சொல்லி திட்டுவதை பார்க்கிறோம். அது என்ன தீவுக்காரன் அவ்வளவு மோசம்னு எனக்கு தெரியவில்லை. நான் பெருமையோடு தீவுக்காரன் என்று இப்போதும் சொல்லிக்கொள்வேன். எனக்கு பிடித்த மிக அழகான தீவு இது. இந்த தீவிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களது தீவுக்குள்ளேயே தீவுக்காரர்கள் என்று சில பேரை திட்டுவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது என்ன வசை சொல்லின்னு எனக்கு புரியாது. நாங்கள் எல்லாரும் எங்கள் மத்தியில் ஒற்றுமையாக வாழ்வதை விட, தமிழ் என்ற மொழியால் நாங்கள் ஒன்றுபடுவதை விட பிரிந்து போவதைத்தான் விரும்புகிறோம் போல தெரிகிறது. இது மிக தவிர்க்கப்பட வேண்டிய விடயம், எனக்கு மிக மனவர்த்தமான விடயமும் கூட. நாங்கள் எல்லாம் தமிழ் மொழி என்ற ஒரு மொழியினால் ஒன்றுபட்டவர்கள். மொழியினால் தமிழர்களாக ஒன்றுபட்டிருக்கின்ற எங்களுக்குள் எத்தனை பிளவுகள், சாதிகளாக, ஊர்களாக, சமயங்களாக, இன்னும் என்னென்னவற்றில் எங்களுக்கு பிரிவினைகள் வரக்கூடாதோ அதிலெல்லாம் பிரிந்து போயிருக்கிறோம். நாங்கள் இப்போது அரசியலாலும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு துண்டுகளாக இப்பொழுது மாறிப்போயிருக்கிறோம். இதெல்லாம் மிக கொடுமையான விடயங்கள். எனக்கு இந்த பிரிவினை என்பதே மிக பிடிக்காத ஒரு விடயம். நான் இப்போது மொழியினால் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள் அடிப்படையில் எல்லோரையும் சேர்த்து கொள்ள விரும்புவேன். சமயமெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, இந்த சாதி பாகுபாடு வேண்டாம், என் நாடுகளின் பாகுபாடு கூட வேண்டாம். இங்கே இருப்பவனும் எங்கே ஒரு நாட்டில் இருப்பவனும் மொழியினால் ஒரே மொழியில் பேசக்கூடியவனாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து கொள்வோம். சரி, மொழிகளின் காரணமாக நாங்கள் மொழி வரிகர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்வோரும் ஒரு பக்கம் இருக்கிறார். ஆனால் நாங்கள் பேசுகின்ற மொழி எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. நானும் நீங்களும் ஒரே விதமான சிந்தனையில் பயணிக்கிறோம் என்றால் அது ஒரு பெரும் பேரான விடயம் இல்லையா? எனவே அதை சேர்த்து கொண்டு செல்லத்தான் எனக்கு விருப்பம். இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு அண்ணா போல, ஒரு அன்னை போல ஒரு விதத்தில் பார்த்தால். நாங்கள் அங்கே இருந்து பல விடயங்களை பெற்றுக்கொள்கிறோம், பல விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கும், அதாவது இலங்கையில் இருப்போருக்கும், ஏன் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தேசங்களில் இருப்போருக்கும் தமிழ்நாட்டில் இருப்போருக்கும் இடையில் எக்கச்சக்கமான விடயங்கள் ஒத்துப்போகின்றன. நாங்கள் அங்கே இருந்து பல விடயங்களை எங்களுக்கு வாங்கி கொண்டோம். கலை, கலாச்சாரம், மொழி, அதுபோல் அதன் வழியாக வந்த இலக்கியம், பிறகு சினிமா, ஏன் இப்போது கிரிக்கெட்டும் அரசியலும் கூட அங்கே இருந்து வரும்போது எங்களுக்கு இன்னும் அதிகமான சுவாரஸ்யமாக இருக்கிறது. சின்ன வயதில் அப்பா மிக பெரும் ஒரு கிரிக்கெட் ரசிகர், அதுபோல் அப்பா ஒரு முன்னாள் அரசியல்வாதி, அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வருவர். எனவே அவர் மூலமாக எனக்கு சஞ்சிகைகள் வாசிப்பும் அவரிடமிருந்து தான் பழகி கொண்டது, இந்த மொழியும் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டது. எனவே அவர் மூலமாக எனக்கு இந்திய சஞ்சிகைகள் வாசித்த வேளையில் எனக்கு இலங்கை அரசியலை விட இந்திய அரசியல் எப்போதும் எனக்கு பிடித்ததாக இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இலங்கை அரசியல் எங்களுக்கானது அல்ல என்பதை நான் அந்த காலத்தில் உணர்ந்திருந்தேன். 1980களுக்கும் 90களுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் வடக்கிலே வாழ்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த காலத்தில் எங்களது அரசியல்வாதிகள் யாரென்றே எங்களுக்கு தெரியாது. எதிர்க்கட்சி தலைவராக 1977ஆம் ஆண்டு அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் முதல் தடவையாக தமிழ் அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒரு தமிழர் எதிர்க்கட்சி தலைவராக வருகிறார். ஆனால் அதை கூட கொடுக்க விடாமல் இடைஞ்சல் செய்து எங்களுக்கான அத்தனை உரிமைகளை நசுக்கிய ஸ்ரீலங்கா அரசு என்ற அடிப்படையில் எங்களுக்கு வெறுப்பு தானாக அதிலே உருவாகியிருந்தது. அதற்கு பிறகு நாடாளுமன்றம் என்ன, அரசியல் என்ன, தமிழ் பிரதிநிதிகள் என்ன, யாரையும் எங்களுக்கு தெரியாது, யாரையும் பிடிக்காது. எனவே தமிழ்நாட்டு அரசியல் தான் எங்களுக்கு அதிகமாக ஊறிக்கொண்டு ஒன்றாக இருந்தது. அப்போது விடுதலை போராட்டம் இலங்கையிலே ஆரம்பித்திருந்தது. எம்ஜிஆர் ஒரு பக்கம், கருணாநிதி ஒரு பக்கம். எம்ஜிஆர் வழங்கிய கோடிக்கணக்கான காசுகள் அப்போது விடுதலை புலிகளுக்கும் இனிய விடுதலை போராட்ட இயக்கங்களும் வழங்கப்பட்டன என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். கருணாநிதி இன்னொரு பக்கம் டெலோவுக்கு காசு கொடுத்தார் என்று இன்று வரை சொல்லப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலேயே பல்வேறு அரசியல் முகாம்கள், பயிற்சி முகாம்கள் உருவாக்கப்பட்டன. இந்திரா காந்தி ஒரு பக்கம் உதவி வழங்கியிருந்தார். இப்படி பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு இயல்பாகவே, குறிப்பாக எனக்கு இயல்பாகவே தமிழ்நாட்டு அரசியல் மீது ஒரு ஈடுபாடு உருவாகிறது. நான் அதிகமாக அதை வாசித்தேன், தொடர்ந்தேன். இன்று வரை அந்த ஈடுபாடு இருந்தாலும் ஒரு தெளிவு ஒன்று ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வந்திருந்தது. நாங்கள், எங்களுக்கான அரசியல் இங்கே தான் இருக்கிறது, எங்களுக்கான உரிமை இங்கே இருக்கிறது, அதை வென்றெடுக்க ஏதோ ஒரு விதத்தில் தமிழகத்தின் அரசியல் தலைமைகள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள் என்று. அது உண்மையான விடயம் தானே. அதுபோல் தெளிவு எங்கே தேவைப்படுகிறது என்று சொன்னால், இப்போது எங்களுக்கு அங்கே பிடித்தவர்கள் இருக்கலாம், எங்களது உரிமை போராட்டங்களுக்கு உதவியவர்கள் இருக்கலாம், எங்களுக்காக குரல் எழுப்புவோர் இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தங்களை ஆழ்வோர் என்று சொல்லி யாரை கருதுகின்றார்களோ அதை தெரிவு செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்குத்தான் முழுக்க இருக்கிறது. நாங்கள் அதிலே எங்களுடைய விருப்பத்தை திணிக்க முடியாது, திணிக்கக்கூடாது, திணிக்க முடியாது. அதுக்கான இயலுமை எங்களுக்கு இல்லை. அதுபோல் இங்கே இருந்து பல பேர் சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஆலோசனை சொல்லி அவருக்கு தான் உங்கள் வாக்கு வழங்கப்பட வேண்டும், இவர் தான் உங்கள் தமிழகத்தை ஆட பொருத்தமானவர் என்றெல்லாம் குறிப்பிடும் போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வரும். இதை தமிழக மக்களும் சிரிப்போடு தான் கடப்பார்கள். சில பேருக்கு அதில் ஒரு கடுப்பும் இருக்கிறது, எரிச்சலும் இருக்கிறது. ஜேம்ஸ் வசந்தன் போன்றோரை நாங்கள் அடிக்கடி வம்புக்கு எழுப்போம். காரணம், ஜேம்ஸ் வசந்தன் வந்து சொன்னார், இலங்கை தமிழ் மக்கள், ஈழ தமிழ் மக்கள், நீங்கள் வாசிப்பதோடு உங்கள் கருத்துக்களை பகிர்வதோடு நின்று கொள்ளுங்கள், இதை வைத்துக்கொண்டு எழுதி எங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல வராதீர்கள் என்று. அது பொதுவாக இலங்கையிலே பகுத்தறிவு கொண்ட, அடிப்படை அறிவு கொண்ட அனைவருக்கும் தெரியும், தமிழக நண்பர்களுக்கு தெரியும். இது நாங்கள் சொல்லியும் எதுவும் ஆக போவதில்லை. ஈழத்தமிழ் மக்களுக்கு சீமான் மீது ஒரு தனியான பரிவு இருக்கிறது, கருணாநிதி குடும்பம் மீது தனியான கோபம் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததே.
இதுபோல் விஜய் மீது இப்போது ஒரு பதிவு எவ்வாறு இந்தியாவில் உள்ள ஜென்சி இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் இருக்கிறதோ அதே போல் இலங்கையிலும் ஒரு சினிமா கவர்ச்சி, திரைக்கவர்ச்சி, அவர் மீது ஒரு பரிவு பாசம் இருக்கிறது. ஒரு இளையவர் வருகிறார், மாற்றத்தை கொண்டு வர வருகிறார் என்று. அவரது பின்னணி பல தெலுங்கானாவிலிருந்தும் அதுபோல் பவன் கல்யாணவிலிருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட்டவை என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் விஜயை கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்ற சினிமாத்தனமான ரசிகர்களை தற்கொலை என்று கூறுகின்ற இந்த வழக்கமும் ஒரு பக்கம் தொடங்கிவிட்டது. காரணம், ஒரு பக்கம் சீமானது வாக்குகளை பறிக்கக்கூடிய எதிரியாக சீமானின் ஆதரவாளர்களால் அவர் பார்க்கப்படுகிறார் என்பதும் உண்மையான ஒரு விடயம். காரணம், சீமான் என்பவர் எங்களால் பலவிதங்களில் கிண்டல் அடிக்கப்பட்டு சில விடைகளில் ஒரு எதிரியாக, காரணம் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்ற அடிப்படையில் எதிரியாக நோக்கப்பட்டாலும் அவர்தான் தமிழ் தேசியம் என்ற விடயத்தை காவிக்கொண்டிருப்பவர். தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரையும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பெயரையும் பயப்படாமல் தயங்காமல் அவருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்து அவரை கைது செய்து உள்ளே போட்ட போதிலும் கூட தொடர்ச்சியாக மேடைகளிலே முழங்கி வருபவர் என்று ஒரு நன்றி கடன் அவர் மத்தியில் இருக்கிறது. அவரது கொள்கைகள் தான் தமிழ் தேசியத்துக்கு உடன்பாடாக இங்கே இருக்கின்றன என்று சொல்லி ஒரு ஆதரவு மையம் இங்கே இருக்கிறது. அதேவேளையில் தூய தமிழ் தேசியம் அவர் பேசுகிறார், அது விடுதலை புலிகள் பேசிய தமிழ் தேசியத்துக்கு மாறானது என்று விமர்சனங்களை நான் பார்த்தேன். சீமான் அளவுக்கு அதிகமாக விடுதலை புலிகளை பற்றி பிரசாரப்படுத்துகிறார், அதிலே தனக்கான விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார், திரள் நிதி எடுப்பதற்காக அதை சொல்கிறார் என்ற விமர்சனங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் சீமானை அதற்காகவே எதிர்ப்போர். அவர் ஒரு போலி அரசியல்வாதி, அவர் வெற்றி பெறக்கூடியவர் அல்ல. இப்போது 20 ஆண்டுகளுக்கு மேலே விடுதலை புலிகளின் பெயரை உச்சரித்து தனக்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கின்றதை தவிர அவரால் எங்கள் மக்களுக்கானது எதுவும் இல்லை, தன் மக்களுக்கும் அவர் எதுவும் செய்யவில்லை. இதுவரை காலமும் தேர்தலில் அவர் வென்றது இல்லை. 8% வாக்குகள் கடந்த முறை அவர் எடுத்துக்கொண்ட 35 லட்சம் வாக்குகளுக்கு மேலதிகமாக இம்முறை எடுக்கப் போவதில்லை. அதைவிட குறையப் போகிறது விஜய் காரணமாக. எனவே பயனற்ற செயல்களை செய்து எங்களுக்கு அவப்பெயரை தேடி தருகிறார் என்று கோபிக்கும் பல ஈழத்தமிழர்களையும் புலம்பெயர் தமிழர்களையும் பார்க்கிறேன். ஆனால் சீமான் இருக்கின்ற காரணத்தால் தான் ஒரு கொதிநிலையில் இந்த தமிழ் தேசியம் இருக்கிறது. திராவிடம் என்பது இப்பொழுது விவாதத்துக்குரிய ஒரு விடயமாக கொண்டு வரப்பட்டுகிறது. அதுபோல் ஈழத்தமிழ் மக்கள் பிரச்சனையை பற்றியும் ஈழத்தமிழர் போராட்டத்தில் இருந்த நியாயத்தன்மை பற்றியும் சீமான் தான் தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையில் நன்றி கடனுக்காவது அவருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்வோரும் இங்கே இருக்கின்றார்கள். இதில் எது சரி எது பிழை என்பது எங்கள் மனதுகளின் நியாயங்களை பொறுத்தது. தவறான விடயம் என்று நான் இதை சுட்டிக்காட்டவும் இல்லை ஒரு பக்கம், அதுபோல் இது சரியான விடயம் என்று சொல்லவும் இல்லை. இதேபோல் விஜயில் இருக்கின்ற அந்த திரைப்பிம்பமானது எம்மவர்களை பொறுத்தவரையில் விஜய் இதுவரைக்கும் அவர் என்ன அரசியல் செய்தார் என்று எங்களுக்கு தெரியாது. இல்லாவிட்டால் அவர் செய்யப்போகின்ற அரசியலில் எது எது நியாயத்தன்மை இருக்கிறது என்றும் எங்களுக்கு புரியாது. அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், 2 திராவிட கட்சிகளை விலக்கி 3வது சக்தியாக ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் சீமானை விட இம்முறை அதிகமான வாக்குகள் எடுக்கப் போகின்றவர் விஜய் என்று சொல்லி கருத்து கணிப்புகள் மூலமாகவும் தெரிகிறது. விஜய்க்கு சேர்கின்ற பெருமளவு மக்கள் தொகை மூலமாகவும் தெரிகிறது. இலங்கையில் இருந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அநேகரை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் விஜயின் கொள்கைக்காக அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் கிடையாது, சினிமா மூலமாக ஈர்க்கப்பட்டவர்கள். தளபதி விஜய் என்ற ஒரு நடிகரின் பின்னால் ஈர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் இதுவரை காலமும் ஒரு நடிகரின் ரசிகராக இருந்து இப்போது அவர் அரசியல் தடத்துக்கு செல்லும் போதும் அங்கேயும் வெற்றிகளை எதிர்பார்க்கின்ற ஒரு ரசிக மனோண்டையில் இருப்பவர்கள். எனவே இவர்கள் சீமானின் கருத்து சித்தாந்தங்களோடு மோதும் போதுதான் இங்கே இருப்பவர்கள் இவர்களை பார்த்து தற்குறிகள் என்று சொல்வதும், அங்கே இருப்பவர்களும் அதே போல விஜயின் ரசிகர்கள் எல்லாம் தற்குறிகள். இந்த கரூர் சம்பவத்தையும் குறிப்பிட்டு விஜய்க்கு பின்னால் அவர்கள் அலைந்து திரிகின்ற அந்த காட்சிகளையும் குறிப்பிட்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் சமூக வலைத்தள மோதல்கள் உருவாகி இருக்கின்றன. இதெல்லாம் சாதாரணமானவர்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் இதை பரந்துபட்ட பார்வையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே இப்போது தமிழக மக்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு சில மடத்தியாரங்களில் வாக்கெடுப்பு ஆரம்பித்துவிடும். நான் இந்த காணொலியை பதிவு செய்கின்ற நேரத்தில் எனவே அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள், உதயசூரியனா, இரட்டை இலையா, இல்லாவிட்டால் விவசாயியா, அப்படி இல்லாவிட்டால் விசிலா, இல்லாவிட்டால் வேறு சின்னங்கடாந்து. காரணம் 7 முறை போட்டியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 7 பேரில் 4 பேர் தான் பிரதான வேட்பாளர்கள். 4 பேரில் இந்த 3 இடையில் கடுமையான போட்டி இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அரசியல் கணிப்புகள், கருத்து கணிப்புகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் நான் தனிச்செய்தி காணொலியாக பதிவிட்டு விட்டேன். இந்த 4 பேரில் யாருக்கு நீங்கள் ஆதரவு என்று கேட்கின்ற பல பேர் இங்கே இருப்பார்கள். எங்களுடைய ஆதரவு எல்லாம் உண்மையில் அங்கே ஒரு பொருட்டே அல்ல. காரணம், தமிழக மக்கள் தங்களை ஆள்வோரையும் தங்களது தொகுதி பிரதிநிதிகளையும் தெரிவு செய்வதற்காகத்தான் இந்த தேர்தல். எங்களது அன்பும் ஆதரவும் ஒரு சிலர் மீது இருக்கலாம், ஒரு சிலர் மீது எங்களது பரிவு இருக்கலாம். திரையின் மூலமாக நாங்கள் பார்த்தவர்கள், இல்லாவிட்டால் தங்கள் செயல்கள் மூலமாக எங்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்டோர், தங்களது உரைகள் மூலமாக எங்களை கவர்ந்தோர் என்று நாங்கள் ஒவ்வொரு ஃபேவரிட்ஸை எங்களுக்காக வைத்திருக்கலாம். என்னுடைய அப்பா தன்னுடைய அரசியல் கனவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்ட காலத்தில் அப்பா தமிழரசு கட்சியிலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தவர். அந்த காலத்தில் மிக தீவிரமான ஒரு அரசியலில் ஈடுபட்ட ஒருவர். பின்னாலே நான் பிறந்ததன் காரணமாக தான் அவர் அரசியலிருந்து விலகி இருந்தார் என்பது வேறு கதை.
ஆனால் எனக்கென்றால் அவரிடமிருந்து அந்த அரசியல் ஆர்வம் தோற்றிக்கொண்டது. தமிழ் தேசியமோ இந்த அரசியல் உணர்வோ தமிழ் மக்கள் மீதான அந்த பற்றோ தமிழின் மீதான அந்த விருப்பமோ அவரிடமிருந்து தான் வந்தது. அதுக்கு எப்போதும் நான் அவருக்கு நன்றியும் அன்பும் உரியவன். இந்த சூழ்நிலையில் அப்பா அந்த காலத்தில் திரைப்பட நடிகராக சிவாஜி கணேசனின் பயங்கரமான ரசிகர். ஆனால் அரசியல் என்று வரும்போது அவரது ஆதரவு எப்போதும் இருந்தது எம்ஜி ராமச்சந்திரன் மீது. அவர் இறக்கும் வரை எம்ஜிஆரின் ஆதரவாளராக தான் இருந்தார். இங்கே இருந்து அவரும் சொல்வார், நாங்கள் இங்கே இருந்து எங்களது அன்பைத்தான் காட்ட முடியும், தமிழக மக்கள் தான் தங்களது ஆள்வோரை தெரிவு செய்து கொள்ள முடியும் என்று. அப்போ இந்தியா போய் வரும் போதெல்லாம் அப்போது எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் வருவது, இல்லாவிட்டால் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சமாதிக்கு போய் வருவதை இன்று வரை வழக்கமாக கொண்டு வருவார். ஆனால் எம்ஜிஆர் காலமான பிறகு அவர் ஜெயலலிதா பக்கம் தன்னுடைய ஆதரவை காண்பித்திருக்கவில்லை. அவர் அப்போது கலைஞர் கருணாநிதியின் தமிழுக்காக, இல்லாவிட்டால் எம்ஜிஆரின் அந்த ஆளுமைக்கு பிறகு தமிழகத்தை ஆளக்கூடிய ஒருவராக அவர் கருணாநிதியை தான் அடிக்கடி சொல்வார். அண்மைய நாட்களை பொறுத்தவரையில் அவர் பெரிய அளவில் என்னோட அரசியல் பேசுவதில்லை. ஆனால் இப்போதும் சில பேரது உரைகளை பற்றி பெரிதாக சொல்வார். காளிமுத்து, வை கோபால்சாமி இவர்களது உரைகளை பற்றியெல்லாம் நிறைய சொல்ல கேட்டிருக்கிறேன். வலம்புரி ஜான் இவர்கள் எல்லோரும் வேறு வேறு கட்சிகள் இருந்தவர்கள், இல்லாவிட்டால் வேறு வேறு பிரிவுகளிலே பிரிந்திருந்தவர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இப்போது நாங்கள் பார்க்கும்போது என்னிடம் கேட்டால் நான் அந்த காலத்தில் அப்பாவின் வழியில் நான் உண்மையில் அவதானித்துக் கொண்டிருந்தேன் தவிர, அப்பா சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு எம்ஜிஆரின் சேவைகளை, இல்லாவிட்டால் எம்ஜிஆர் செய்த அந்த காலத்தின் அரசியல் பணிகளை பற்றியெல்லாம் வியந்து பார்த்திருக்கிறேன். பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களது தமிழ் மீது எப்போதும் அன்பு இருந்தாலும் அந்த 2008 எங்களது போர்க்காலத்தின் அந்த இறுதியில் அவர் இருந்த உண்ணாவிரதம் எங்களது தமிழினத்துக்கு கிடைத்த துரோகம் இன்று வரை மறக்க முடியாத ஒன்று, ஒரு மாறாத வடுவாக எங்கள் மத்தியில் பதிந்திருக்கிறது என்பதை நாங்கள் எப்போதும் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அண்ணன் சீமான் அவர்கள் மீது நான் கடுமையான விமர்சனங்களை கடந்த காலங்களில் முன்வைத்திருக்கிறேன். அவரை கேலி செய்திருக்கிறேன், சமூக வலைத்தளங்களில் கலாய்த்து போட்டிருக்கிறேன். இந்த ஆமை கறி அதற்கெல்லாம் முதல் அவர் விட்ட புழுகுகள் என்று பல விடயங்களை போட்டு கிழித்தறிந்தவன் நான். ஆனால் அவரது கட்சி வகுத்த வியூகங்கள், அவரது கட்சி இன்று வரை கடைபிடித்திருக்கின்ற காசு கொடுத்து வாக்கு வாங்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த செயற்பாடும், தனித்து தான் நிற்போம், எங்களது கொள்கை இப்படியானது தான் என்று சொல்கின்ற விடயங்களும் பெருமதிப்புக்குரியவை. நான் இப்போது அவரை விமர்சிப்பதில்லை. காரணம், எங்களது தமிழ் தேசியமும் நாங்கள் நேசித்த எங்களது மரியாதைக்குரிய அந்த கொடியும் பட்டொளி வீசி பரப்பது அவருடைய மாநாடுகளில் தான். அதற்கு நாங்கள் இப்போது நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். தலைவரது பெயரை விற்கிறார், அவரை ஒரு சமையல்காரர் போல இவர் மாற்றிவிட்டார். வெறும் ஒரே ஒரு பயணத்தை இலங்கைக்கு மேற்கொண்டு விட்டு தமிழீழத்துக்கு வந்துவிட்டு அதை வைத்துக்கொண்டே காசு பார்த்து கொடுக்கிறார், திரள் நிதி உழைக்கிறார் என்றெல்லாம் நிறைய விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுகின்றது. நான் அந்த விமர்சனங்களை சில வேளைகளில் தவிர்த்து விடுவதுண்டு. காரணம், ஒவ்வொருவருக்கும் அரசியல் மூலமாக ஏதோ ஒரு வருவாய் ஒன்று இருக்கிறது. சீமான் ஊழல் செய்வதில்லை, இல்லாவிட்டால் வேறு விதமாக பணத்தை பெற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு மக்கள் விரும்பி கொடுக்காமல் பணத்தை அவர் பறித்தெடுப்பதில்லை தானே. அதை தன்னுடைய அரசியல் தேவைக்காக, அரசியல் பயணத்துக்காக பயன்படுத்துகிறார் என்று விட்டுவிடுவோம். அவர் மீது பல்வேறு அரசியல் கூர்மையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அதை ஒரு பக்கம் தவிர்த்து விட்டு நாங்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், அண்ணன் சீமானை பற்றி பேசியிருந்தேன், அடுத்தவர்களை பற்றி பேச போகிறேன். அதுக்கு முதல், தமிழகத்தை யார் ஆள்பவராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக எங்கள் தமிழினத்துக்கு இங்கே கிடைக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் தமிழ் நாட்டை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும். அங்கே தமிழ் மக்களுக்கு தான் அவர்களது ஆட்சியின் மிக முக்கியமான இடம் வழங்கப்பட வேண்டும். அதில் மறுபேச்சில்லை. அவர்கள் மூலமாக தயவோடு சேர்த்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நிலத்திலிருந்து இந்த சின்ன நிலத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இலங்கையாக இல்லை, ஒட்டுமொத்த இலங்கையாக எப்போதும் பிக் பிரதர் இந்தியாவின் ஆதரவு இலங்கைக்கு இருக்கும். மோடியின் அயல் நாட்டுக்கு முதலிடம் என்ற கொள்கை வரி இப்போது இருக்கிறது. அவருக்கும் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு மிக நெருக்கமான பந்தம் இருக்கிறது. எங்களுக்கு காலாகாலமாக உதவி வருவது தமிழ்நாடு என்று எங்கள் தொப்புள் கொடி உறவு தான். எனவே யாரினி முதலமைச்சராக வந்தாலும் இந்த நட்பு ரீதியிலான இணைப்பை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதில் மிக முக்கியமாக ராஜதந்திர அடிப்படையில் இருக்க வேண்டும். எனவே நாங்கள் யாரோ ஒருவரை எதிர்கட்டி இதன் மூலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாலத்தை எரித்துவிடக்கூடாது என்பது நான் எப்போதும் யோசிக்கின்ற விடயம். சீமான் அவர்களுக்கு இப்போதைக்கு ஆட்சி பெற முடியாது என்பது நாங்கள் வெளிப்படையாக யதார்த்தமாக உணரக்கூடிய ஒன்று. ஆனால் அவரது கொள்கைகள் உண்மையில் பாசத்தோடு நோக்கப்படக்கூடியவை, ஆச்சரியத்தோடு பார்க்கப்படக்கூடியவை. தமிழ் தேசம் என்ற ஒன்று உருவானால் அதில் இப்படியான கொள்கைகள் தான் இருக்கும். இயற்கைக்கான முதலிடம், மண் மீட்பு, மழைக்கான முக்கியத்துவம், மலைகள் அழிக்கப்படாமல் இருப்பது, பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி, தமிழுக்கான முக்கியத்துவம் ஆகிய விடயங்கள் உண்மையில் வியந்து பாராட்டப்படக்கூடியவை. இதனால் தான் நான் பின்னாளில் அவர் மீதான விமர்சனங்கள் பற்றிய பார்வை எனக்கு இருந்தாலும் கூட பகிரங்க விமர்சனங்களை தவிர்த்து கொண்டேன். அடுத்து, அவரை விட அரசியலுக்கு புதியவரான விஜயை பற்றி பார்த்தால் நான் எப்போதும் விஜயகாந்தின் ரசிகன். திரைப்படங்களை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வந்த வேளையில் எனக்கு அந்த அரசியல் பற்றிய புரிதல் பெரிய அளவில் உண்மையில் இருக்கவில்லை. பின்னாளில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக மாறிய வேளையில் கூட அவர் மீது தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற விமர்சனங்களையும் பார்த்திருந்தேன். அதே வேளையில் அவர் மீது மக்களுக்கு இருந்த அன்பும்
அவரது நினைவாலயத்துக்கு போன வேளையில் நான் கண்கலங்கி அழுததும் எனக்கு மறக்க முடியாத ஒன்று. அதை பற்றிய பயணப்பதிவு ஒன்றை வழங்க வேண்டும். நான் நீண்ட காலமாக இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வ்ளாக் பதிவிலே. அவர் மீது எனக்கு எப்போதும் ஒரு நேசம் இருக்கிறது. அவர் போல் ஒரு மக்கள் தலைவனாக இப்போது வரை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது மறக்க முடியாத ஒன்று. அவரது மனைவியும் மகன்மாரும் அவரது அரசியலை விட்டுவிட்டார்கள் என்ற விமர்சனம் எனக்கு இருக்கிறது. அதே பொறுத்தான் நான் விஜயின் வரவை எதிர்பார்த்திருந்தேன். அவரை ஒரு நடிகராக நான் பயங்கரமாக கழுவி ஊற்றியிருக்கிறேன். அதற்காக விஜயின் நடிப்பு பிடிக்காதென்றில்லை. மாறாக சினிமாவில் காட்டப்படுகின்ற சில செயற்கை தன்மையான விடயங்களை இப்போது நான் விமர்சன ரீதியில் பார்க்கின்ற ஒருவன். ஆனால் அரசியலுக்கு வந்தபோது ஒரு புதிய அரசியல்வாதியாக அவரை நான் கொண்டாடி வரவேற்றேன். அதை நான் என்னுடைய சமூக வலைத்தள பதிவுகளிலே பதிந்தும் இருக்கிறேன். நடிகர்கள் நாடாளக்கூடாது என்ற விடயத்தை நான் எப்போதும் வேறு விதமான விமர்சனத்தோடு பார்க்கின்ற ஒருவன். தமிழ்நாட்டிலே சினிமா இல்லாமல் எங்கே அரசியல் இருந்தது? அறிஞர் அண்ணாதுரை காலத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி கூட சினிமாவை பின்புலமாக கொண்டிருந்த ஒருவர். அதுபோல் இப்போது துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினும் பழைய நடிகர். ஸ்டாலின் கூட நடிப்பை பார்த்த ஒருவர். தமிழகத்தில் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கவோ சீமானை எதிர்க்கவோ மற்ற கட்சிகளை எதிர்க்கவோ நடிகர்களையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. எனவே அந்த விடயமாக அல்ல, இவர் இதுவரை காலமும் ஊழல் என்ற ஒரு விடயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காத ஒருவர். கருப்பு படம் போன்ற விடயங்கள் இருக்கின்றன, வரிகள் கட்டாமை போன்ற விடயங்கள் விஜய் மீது எப்போதும் இருக்கின்றன. எனவே புதிய அரசியல் சக்தியாக ஒருவர் வரும்போது காலாகாலமாக ஊழலில் திளைத்திருக்கின்ற இரண்டு பிரதான கட்சிகளுக்கு சவாலாக ஒரு புதுமுகமாக வரும்போது குறைந்தபட்சம் ஒரு நல்ல விடயங்களை இவர் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் மூலமாக திரட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் சமூக வலைத்தளங்களின் பார்வை இவர் மீது கூர்மையாக இருக்கும் என்ற காரணத்தால் அதிலாவது இவர் நேர்மையாக இருப்பார் என்று எதிர்பார்த்து தான் நான் விஜயின் வரவே வரவேற்றிருந்தேன். ஒரு புதுமுகம் அரசியலுக்கு வரும்போது நாங்கள் வரவேற்பதும் அவருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இதன் மூலமாக உங்கள் மீது எங்கள் பார்வை இருக்கிறது, நீங்கள் நல்ல ஆட்சியை இதுவரை காலமும் மற்றவர்கள் வழங்காத ஆட்சியை வழங்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த வரவேற்பு இருந்தது. அவரது கொள்கைகள், அவரது கொள்கை தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய விடங்கள் அது இன்னும் ஆழமான அரசியல் கொள்கை என்று கிடையாது. மாறாக அது மக்கள் மத்தியில் கிடைத்த செல்வாக்கை பார்த்தபோது ஒரு இளைய தலைமுறைக்கு, இதுவரை காலமும் அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் ஒதுங்கியிருந்த ஒரு தமிழகத்தின் இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக குறைந்தபட்சம் அரசியல் பாடங்களை எடுக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் என்று தான் நான் யோசித்தேன். ஆனால் அவரோடு சேர்ந்து கொண்ட கூட்டமும் அவர் செல்கின்ற பாதையும் விமர்சனங்களுக்குரியது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த கரூர் சம்பவம், அவரது உரைகளை பொறுத்தவரையில் இன்னும் ஆழமான விடயங்களுக்கு செல்லாமை, 10 முக்கியமான குறிப்புகளை குறிப்பிட்டு சலுகைகளை அறிவித்திருக்கிறார். அதெல்லாம் பழைய பாரம்பரிய அரசியலில் உரிய விடயங்கள் போல இருந்தன. அவரை சுற்றி இருக்கின்றவர்களில் செங்கோட்டையனும் இப்போது சேர்ந்து கொண்டார். அதுபோல இம்முறை போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் 10க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் மீது வழக்கெழும் இங்கே பதிக்கப்படுகின்ற வரும்போது விஜய் மீதும் அரசியல் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. அவர்தான் தமிழ்நாட்டின் மீட்பர் என்று நான் ஒருபோது நினைத்தது கிடையாது. மாறாக மாற்றங்கள் வருவதற்கும் இந்த வாக்குகள் பிரிப்பின் மூலமாக மற்றவர்கள் கொஞ்சமாவது தங்களை திருத்திக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு இவரது அரசியல் பிரவேசம் மூலமாக இருக்கும் என்பதை நான் வரவேற்றுக் கொண்டேன். இளைஞர் நிறைய பேர் அவர் மீதான அன்பையும் ஆதரவையும் தெரிவிப்பதற்கான காரணம் அதுதான். இதுவரை காலமும் பழைய அரசியல்வாதிகளை பார்த்து இளையோரை இவர்கள் வரவிட மாட்டார்கள் என்ற வெறுப்போடும் சலிப்போடும் இருந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விஜய் வந்தது ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பான விடயமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் சொல்வேன், இலங்கையில் உள்ளவர்கள் நீங்கள் ரசிக மனப்பான்மையோடு தான் விஜய் அணுகுகின்றீர்கள். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் இப்போது தனது மக்களுக்கான அரசியல் பாதையை தெளிவான வகுத்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் பார்க்கப்பட வேண்டிய ஒருவர். ஆனாலும் அவர் மீது இப்போது பிரதான கட்சிகள் வைக்கின்ற விமர்சனங்கள், இல்லாவிட்டால் சாட்டை போன்றோர் வைக்கின்ற தரக்குறைவான விமர்சனங்கள் எனக்கு இப்போதும் ஒவ்வாதவை. நடிகர் நாடாடக்கூடாது என்று சொன்னால் மற்ற நடிகர்களும் இவர் மீதான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடாது. சீமான் கூட திரைத்துறையிலிருந்து வந்த ஒருவர் தானே, அவர் கூட இப்போது நடித்திருக்கிறார். எனவே அப்படியான விமர்சனங்கள் தவிர்க்கப்படக்கூடியவை. அதுபோல இவர் தான் அரசியல் செய்ய வேண்டும், இவர் செய்யக்கூடாது என்ற வரைமுறைகளை நீங்கள் வைக்கக்கூடாது. நானும் அரசியலை எட்டி பார்த்த ஒருவன் என்ற அடிப்படையில் நான் யோசிக்கின்ற விடயம், எல்லோருக்கும் அரசியல் செய்யும் உரிமை இருக்கிறது. எல்லோருக்கும் அரசியலை பற்றி பேசும் உரிமை இருந்தால் எல்லோருக்கும் அரசியல் செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அதுபோல் அரசியல் பற்றிய தெளிவும் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அதுவும் மிக முக்கியமான ஒன்று. புதியவர்கள் மத்தியில் அரசியல் பேசப்பட, ஊழல்களை பற்றிய விடயங்களை துணிச்சலாக மற்றவர்கள் பதிவிட, சமூக வலைத்தளங்களில் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம், ஒரு விழிப்புணர்வாவது ஏற்பட விஜயின் வருகை உதவி இருக்கிறது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு பொருத்தமானவர் இவரா அவரா என்பதை தெரிவு செய்கின்ற உரிமை அவர்களுக்கானது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டால் அவர் மீது எங்களது நன்றி ஒன்று இருக்கிறது. காரணம், அவர் ஆட்சி செய்த 2017 முதல் 21 வரை காலம் அவர் எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாமல் வந்த ஒருவர். பழனிசாமி அவர்களது ஆட்சியிலே தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கான மன்னிப்பு ஜனாதிபதிக்கு பரிந்துரையாக வழங்கப்பட்டது. அவரும் பல நல்ல செயற்திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கியிருந்தார். ஊழல் மலிந்த ஆட்சி என்று ஜெயலலிதாவின் அதிமுகவின் ஆட்சி சொல்லப்பட்ட வேளையிலும் கூட 4 ஆண்டுகள் தடுமாற்றத்தோடாவது ஆட்சியை முடித்திருந்தார் ஒரு பக்கம்.
ஒரு அரசியல் சூறாவளியின் மத்தியில் கட்சிக்குழு உட்கட்சிக்குள்ளே கலவரம், வெளியே ஸ்டாலின் போன்றோர் பயங்கரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவோடு. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் அந்த ஆட்சியை நடத்தி முடித்த அந்த பெரும் பங்கு உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று. ஒரு ஆளுமை தரத்தோடு இப்பொழுது அந்த கட்சியை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் மோடியின் மறைமுக ஆதரவோடு. மறுபக்கம் ஸ்டாலினை எடுத்துக்கொண்டால், ஸ்டாலின் மீது நான் தமிழக நண்பர்கள் நிறைய பேரோடு பேசிய போது அவர்கள் நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலின் மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. அவரது ஆட்சி நிறைவான ஆட்சி என்று பல பேர் சொல்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் நிறைய விடயங்களை செய்திருக்கின்றார், புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். நான் அவர்கள் பக்கம் பார்க்கத்தானே வேண்டும். காரணம், அவர்கள் தான் வாக்களிக்கப் போகின்றவர்களும் இந்த அரசாங்கத்தினால் கிடைத்த நன்மைகளையும் அதுபோல கிடைத்த துன்பங்களையும் கூட அனுபவித்தவர்கள் அவர்கள் தான். தமிழ்நாடு 2021 முதல் 26 வரை முன்னேற்றகரமான பாதையில் போயிருக்கிறது என்று பல்வேறு சோஷியல் இண்டெக்ஸ் சொல்கின்றன. சமுதாய இல்லாவிட்டால் சமூக சுட்டங்கள். தமிழ்நாடு இப்பொழுது கல்வி ரீதியில் 2ஆம் இடம், பொருளாதார அடிப்படையில் 3ஆம் இடம், இந்தியாவின் மிக பணக்கார மாநிலங்களில் 2ஆம் இடம், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற மாநிலங்களில் 2ஆம் இடம் மகாராஷ்டிராவுக்கு பிறகு என்றெல்லாம் பல்வேறு சுட்டிலக்கங்கள் முன்னேறி கொண்டு வருகின்றன. இதேபோல ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் மீது இருக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று ஊழல் விடயங்களை மறைத்தது. அதுபோல குடும்ப சொத்தாக திமுகவையும் தமிழ்நாட்டு அரசியலையும் கொண்டு செல்வது. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வந்துவிட்டார். இது உண்மையில் விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம்தான். இதன் அரசாட்சியா? எனவே அது விமர்சனத்துக்குரியது. ஆனால் மறுபக்கம் பார்க்க போனால், இப்போது நடக்கின்ற இந்த தேர்தலை பல பேரும் சமூக வலைத்தளங்கள் நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும், வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான யுத்தமாக சொல்கின்றார்கள். மோடியின் கண்ட்ரோலுக்குள், அவரது கட்டுப்பாட்டுக்குள், இந்துத்துவா கட்டுப்பாட்டுக்குள், பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாடு வந்து விடாமல் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த எந்தவிதமான சமய சமூக மாற்றங்களற்ற ஒரு கூட்டணியாக இணைந்திருக்கிறது. எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரோடு மிக பெரும் ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்ற அவர்கள் பாரதிய ஜனதா தமிழகத்தில் வேரூன்றுவதற்கு மிக தீவிரமான எதிர்ப்பாக இருப்பார்கள். தாமரையை மலர்விடக்கூடாது என்பதை முன்கொண்டு செயற்படுவார்கள் என்று தமிழக மக்கள் நம்புகிறார்கள். இந்த தமிழ் மட்டும் என்ற விடயம் அல்ல, மாறாக ஹிந்தியை திணிக்காது என்ற விடயம் இன்று வரை வேரூன்றி போயிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பல பேரோடு பேசிய போது, நான் தமிழ்நாட்டுக்கு அண்மையில் சென்று வந்திருந்த போதும், தமிழ்நாட்டு நண்பர்களோடு அடிக்கடி உரையாடும் போதும் கூட அவர்கள் மிக தீவிரமாக இருக்கின்ற விடயம் இதுதான். ஒப்பீட்டளவில் ஊழல் குறைவான ஆட்சி என்று ஸ்டாலினின் ஆட்சி, அண்மை காலத்தில் வந்த ஆட்சிகளோடு அவர்கள் சொல்கின்றார்கள். இதுபோல மோடி, பாரதிய ஜனதா போன்ற விடயங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல பேருக்கு இன்றும் ஒவ்வாத விடயங்களாக இருக்கின்றன. எனவே அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டால், பாரதிய ஜனதா இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறது, அவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டால் எப்படியாவது மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாடு வந்துவிடும். இதை அவர்கள் தவிர்த்து கொள்ளவாவது ஸ்டாலின் வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அநேகமாக இம்முறை அந்த பெரும்பாலான ஆதரவுகளை ஸ்டாலின் பக்கம், திமுக கூட்டணி பக்கம் இருப்பதற்கான முக்கியமான காரணமாக இது அமையக்கூடும். ஆனால் அண்மை காலம் வரை கருத்து தெரிவித்து வந்த பல அரசியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அண்மையில் இறுதியாக வெளிவந்த இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 15% மேற்பட்ட வாக்குகள் விஜய்க்கு கிடைத்தால் அது திராவிடர் முன்னேற்ற கழக கூட்டணியை பாதிக்கும். இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இதனால் தான் விஜய் இம்முறை சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தனியாக சேர்த்து கொண்டு வாக்கு பிரிப்பிலே ஈடுபடுகிறார். இதனால் தொங்கு சட்டசபை ஒன்று வந்துவிடும், யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் போகும் என்றெல்லாம் நிறைய கருத்து கணிப்புகள் நிலவுகின்றன. நாங்கள் ஆர்வத்தோடு அந்த வாக்களிப்பையும், அதுக்கு பிறகு 4ஆம் தேதி மே 4 முதல் வரப்போகின்ற வாக்கு அளிப்பு வீதம், அதாவது தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் தமிழக மக்களுக்கு அன்போடு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், உங்கள் மீது எப்போதும் எங்களுக்கு அன்பும் பரிவும் அனுதாபமும் இருக்கிறது. அனுதாபம் என்று நான் சொல்வதற்கான காரணம், எங்களுக்கு நீங்கள் பல்வேறு வகைகளில் உதவி இருக்கின்றீர்கள் பல நேரங்களில். ஆனால் இன்னமும் வறுமைப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்கின்ற 30% அதிகமான தமிழ்நாட்டு மக்களை நான் அறிவேன். மிக பெரும் பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, அறிவியல் மட்டத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஏராளமானோரும் அங்கே இருக்கின்றீர்கள். ஆனால் மிக வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்ட நிலையில், வாழ்க்கையில் அடிப்படை வசதிகளை இல்லாத நிலையில் வாழ்கின்ற பல பேரை நான் பார்க்கிறேன். இது காலாகாலமாக எந்த விதமான ஆட்சிகளின் மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்காத விடயங்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே இருக்கிற எங்கள் மக்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளின் போது நீங்கள் அனுதாபங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பின்னாளில் வந்த நிறைய அரசியல் மாற்றங்கள், அதுபோல் எங்களது போராட்ட வடிவத்தின் மாற்றத்தின் அடிப்படையில் உங்களது ஆதரவு சில வேளைகளில் எங்கள் மத்தியில் இல்லாமல் போயிருக்கலாம், உங்கள் அனுதாபம் எங்கள் மீது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போதும் நாங்கள் மொழியினால் இணைந்தவர்களின் அடிப்படையில் தொப்புள் கொடியுறவுகள் தான். இதனால் தான் எங்களுக்கு உங்கள் தலைவர்கள் மீதும் ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறது. இங்கே எங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இன்னமும் எங்களுக்கான சுதந்திரம் என்ற ஒரு விடயம் குறித்து கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. இது எங்கள் நாடு இல்லை என்று சொல்லி பல பேர் எங்கள் மீது சொல்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கும்போது எங்கள் நிலங்கள் கூட பறிபோகின்ற அபாயத்தை நாங்கள் இன்று வரை பார்த்து வருகிறோம். எங்களுக்கான கருத்துரிமை,
ஏன் சில நேரங்களில் வழிபாட்டு உரிமை கூட இல்லாத இடங்கள் இருக்கின்றன. இன்று கூட மலையக பகுதியிலே இந்திய வம்சாவளி மக்கள் என்று உரிமையோடு நீங்கள் சொல்கின்ற அங்கே இருந்து வந்த மக்கள் இங்கே வாழ்கின்ற மலையக பிரதேசங்கள் மீது வெறிகொண்ட இனவரி தாக்குதலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த OCI என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த அடையாள உரித்து அட்டை வழங்கப்படுகின்ற விடயத்துக்காக அண்மையில் தமிழ் பேசுகின்ற இந்தியாவின் உபஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அது உண்மையில் மிக முக்கியமான ஒன்று. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த நெருக்கமான பந்தம் இந்த இந்திய வம்சாவளி தமிழ் மக்களால் ஏற்பட்ட ஒரு விடயம். எனக்கு அவர்களை இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று சொல்வதில் விருப்பமில்லை. காரணம், ஆனால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, தங்களை அவ்வாறு சொல்லிக்கொள்ள. அவர்களும் எங்களது தமிழர்கள் தான், மலையக தமிழர் தான். என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் பல பேர் மலையக தமிழர்கள் என்று நான் சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் இப்போது இந்த வம்சாவளியில் இலங்கை தமிழர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த OCI மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப் போவதுன்னா இந்திய வம்சாவளி தமிழர் என்ற அடையாளமும் 6ஆம் தலைமுறைக்கும் அது வழங்கப்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்தியாவிலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய வசதி, விசா இல்லாமல் இந்தியாவுக்கு பயணிக்கக்கூடிய வசதி அவர்களது மூதாதையர் மூலமாக கிடைத்திருக்கிறது. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு பிடித்தால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது அவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற விடயமும் அல்ல. கடந்த காலங்களில் இங்கே அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டது. அந்த உரிமை மறுப்பில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்த ஒரு கட்சியை இப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கிறது என்று வரும்போது அவர்களுக்கு இந்த சுதந்திரம் வழங்கப்படும் போது அது நிச்சயமாக வரலாறு கொடுத்த பதிலடியாக இருக்கும். எனவே அந்த வகையில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் ஒரு பக்கம். எனவே உங்களுக்கு பொருத்தமான தலைவரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருத்தமான ஆட்சியாளர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கான முழுமையான சுதந்திரம். அந்த உரிமைக்கு நாங்கள் எப்போதும் அன்போடு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். நாங்கள் இங்கே இருந்து அவதானித்துக் கொண்டிருப்போம் இந்த விடயங்களை. எங்களது மன உணர்வுகள் எங்களுக்கானவை, அது உங்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவை. ஆனால் உங்களது ஆட்சியாளர்கள் அவர்கள் உங்கள் தலைவர்கள். இதிலே ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இதிலே அந்தந்த தொகுதிக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்து கொள்வது கூட ஒரு மிக முக்கியமான விடயம். முதலமைச்சராக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்கள் தொகுதிக்கு இவர் தான் MLA, அவர் எங்களுக்குரியவர் என்று நீங்கள் ஒருவரை தெரிவு செய்வீர்கள். அது கூட ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பண்பு என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அன்போடு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழகத்தில் உள்ள என்னுடைய அன்பு நண்பர்களுக்கும் அன்பான மக்களுக்கும். இலங்கையில் உள்ள அன்பு நண்பர்கள், என்னுடைய கருத்துக்களில் ஒரு சிலவற்றில் நீங்கள் உடன்படலாம், இல்லாவற்றில் ஒரு சிலவற்றில் நீங்கள் முரண்படலாம். தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக இங்கே பதியுங்கள். இதுபோன்ற உரையாடல்களை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் நிகழ்த்தலாம். இன்னும் என்னென்ன விடயங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கிறது இந்த வாய்ஸ் அண்ட் வியூஸில் என்பதை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். AR Vilosan வாய்ஸ் அண்ட் வியூஸ் இன்னும் ஒரு காணொளியில் இதே போன்ற நீண்ட விளக்கத்தோடும் வெளிப்படையான உரையாடலோடும் மீண்டும் சந்திப்போம். அன்புக்கு நன்றி.